ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படத்தோட பேர் விசிட்டிங் ஹவர்ஸ். இது ஒரு கிளாசிக் ஹாரர் மூவி. இந்த படத்தில் ஒரு சைக்கோ இருக்கான். அவன் தான் கொல்ல வந்த டார்கெட்டை விட்டு குறுக்க வந்த டார்கெட்டெல்லாம் போட்டு தர்றான். ஃபைனலாக அவன் நினச்ச டார்கெட்டை காலி பண்ணானா இல்லையாங்கிறது தான் இந்த படத்தோட மெயின் கான்செப்ட். மோர் வயலன்ஸ் சீன்ஸ் இருக்கிறதால் 18 வயசுக்கு மேலே இருக்க மட்டும் இந்த படத்தை பாருங்கள். இந்த படம் ஒரு ஹாலிவுட் சிவப்பு ரோஜாக்கள்னு கூட சொல்லலாம். ஏன்னா கமல்ஹாசன் படத்தோட ரீமேக் மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அந்த படத்தில் சிவப்பு ரோஜாக்களில் பார்க்குற பொண்ணுங்களெல்லாம் ரேப் பண்ணி கொண்டுகிட்டே இருப்பார். இதில் அப்படி கிடையாது. இதில் பொண்ணுங்களுக்கு சப்போர்ட்டாக யார் பேசுகிறாங்களோ அவங்களாம் தேடி பிடிச்சி வந்து கொலை பண்ணுறது அந்த சைக்கோட வேலை. படத்தோட ஓப்பனிங் சீனில் ஒரு ஆண்டி காட்டுறாங்க. அவங்க சைக்கோ கிளர்ஸோட மென்டாலிட்டி எப்படி இருக்கும், அவங்க என்ன மாதிரியெல்லாம் மர்டர் பண்ணுறாங்க, என்ன கேட்டகரிக்காக பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி அவங்க விவாத மேடை மாதிரி வச்சு டிவி டெலிகாஸ்ட் பண்ணும்போது அவங்க பாட்டு சொல்லிகிட்டே இருப்பாங்க. இந்த ஆண்டியோட ஒவ்வொரு ஷோவையும் நம்ம சைக்கோவெல்லாம் வீட்டில் டிவியில் பார்த்துட்டே இருப்பான். அதனால இந்த தடவை என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க ஷோ பண்ணி அந்த இதெல்லாம் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்கும்போது பேக்ரவுண்டில் அவங்க இருக்கிற ஸ்டூடியோவுக்கு பின்னாடி அவங்கள ஃபாலோ பண்ணி வந்திருப்போம். அவங்க டிவி ஷோஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போகும்போது இவன் ஃபாலோ பண்ணி வந்தவன் அவங்க வீட்டுக்குள்ளே வந்திருக்கான். அவங்களுக்கு தெரியாமல் அவங்க வீட்டுள்ளே மறைஞ்சிருப்பான். திடீர்னு பார்த்தா ரெஸ்ட் ரூமில் அப்படியே ஷவர் ஆன் ஆன மாதிரி இருக்கும். இவங்க போய்ட்டு ஷவர் ஆஃப் பண்ணுவாங்க. வீட்டுள்ள வேறு யாரோ வந்திருக்காங்க. இவங்க கெஸ்ஸிங்லேயே அப்படியே ஒவ்வொரு ரூமாக செக் பண்ணிட்டு வருவாங்க. ஒரு ஸ்க்ரீனுக்கு பின்னாடி மறைஞ்சிருந்த நம்ம சைக்கோ என்ன பண்ணுவாங்க, அவங்க மேலே அட்டாக் பண்ணிவிடுவோம். அதாவது கத்தியால் அவங்க கையை கிழிச்சிடுவான். அதுக்கப்புறம் அவன் உயிருக்கு பயந்து அங்கேருந்து ஓடி போய் ஒரு கதவை சாத்துவாங்க. இவன் கரெக்டாக கத்தி விடும். அந்த கதவில் போய்ட்டு கத்தி சொருவிட்டு நிற்கும். அதுக்கப்புறம் உள்பக்கமாக காட்டுவாங்க. இவன் கொண்டு வந்த கத்தியை கோடரையை வச்சு அந்த கதவை உடச்சிட்டு இருப்பான். இவங்க அந்த பழைய ட்ரெஸ், அழுக்கு ட்ரெஸ் எல்லாம் ஒரு வார்ட்ரோப் ரூம் மாதிரி இருக்கும், லிஃப்ட் மாதிரி இருக்கும். அந்த ரூம் வழியாக உள்ளே போட்டோன்னா கீழே போய்ட்டு விழுந்துடும். அந்த இதில் இவங்க லிஃப்ட்டு பாக்ஸ் மாதிரி இருக்கும், அது உள்ளே போய்ட்டு உட்காந்துருப்பாங்க. கரெக்டாக நம்ம வெளில அந்த இடத்துக்கு வந்து இவங்களை அலையக்க அப்படி தூக்கிட்டு இருப்பான். அவங்களும் வெளியே எப்படியா எஸ்கேப் ஆகலாம் பார்த்துட்ருப்பாங்க. பார்த்தா அவனே வெளில அந்த லிஃப்ட்டோட கயிறு மாதிரி இருக்கும், அதை கட் பண்ணி விட்ருவான். கட் பண்ணி விட்டுனா லிஃப்ட்டு எப்படி அறுந்து விழுற மாதிரி பொத்துன்னு போய்ட்டு கீழே போய்ட்டு விழுந்துருவாங்க. அதுக்கப்புறம் கீழே கொஞ்சம் ரத்தம் அடிபட்ட மாதிரி இருக்கும். கை காலெலாம் நடக்க முடியாதபடி இருப்பாங்க. அப்படியே அவங்க தவண்டு நடந்துட்டு இருப்பாங்க. திடீர்னு கதவு பக்கம் வர்ற மாதிரி இருக்கும். அதாவது இது ஒரு 5th ஃப்ளோர் இருக்க அப்பார்ட்மெண்ட்டில் கடைசி ஃப்ளோரில் விழுந்த மாதிரி இருக்கும். அங்கே ஒரு வீட்டுக்குள்ளே தவந்துட்டே இருக்கும்போது ஒரு காலை காட்டுவாங்க. ஐயோ மாட்டிக்கிட்டாங்க போல இருக்குது அப்படின்னு பார்த்தா அவங்க தலைநிமிந்து பார்த்தா அது வேறு ஒருத்தர். அந்த என்ன பண்ணுவோன்னா அந்த ஆண்டியை கொண்டு போய்ட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருவோம். நம்ம வில்லனுக்கு என்னென்னா ஃபோட்டோ எடுக்கிறது தான் ஹாபி. அதாவது என்னென்னா சாக போகிறவங்களுக்கு சாகிறதுக்கு முன்னாடி இருக்க அவங்களோட ரியாக்ஷனை ஃபோட்டோ எடுத்து அவனோட வீட்டு செவுத்தில் அதெல்லாம் கட் பண்ணி ஒட்டி வைக்கிறது அவனோட மெயின் ஹாபியே. ஸோ ஃபோட்டோகிராஃபி மாதிரி வச்சுட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டுப்பான். அவனோட கேமரா இப்போ எடுத்து வச்சுட்டு அதில் ஃபில்ம் ரோல்லாம் ஃபிட் பண்ணிட்டு வேட்டைக்கு கிளம்புன மாதிரி அங்கேருந்து கிளம்புற மாதிரி காட்டுவான். ஸோ அந்த ஆண்டி அட்மிட் ஆன ஒரு ஹாஸ்பிட்டலில் காட்டுறாங்க. அங்கே ஒரு நர்ஸ் இருக்காங்க. அவங்கள பார்த்தோன்னா இவங்க தான் ஹீரோயினு இந்த படத்தில். இவங்கள்ட்ட அந்த ஆண்டி சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் தான் அந்த செலிப்ரிட்டியா மேடம் அப்படிங்கிற மாதிரி இவங்களும் பேசிட்டு இருக்காங்க. எதனால் இப்படி ஆச்சுங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு நானே இவங்களை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நர்ஸ் அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. இன்னொரு பக்கம் நம்ம வில்லனை காட்டுறாங்க. அவன் பார்த்தா கொஞ்சம் ஃப்ளவர்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அவன் காரில் போயிட்டுருக்கான். அவன் எங்கே போகிறான்னு பார்த்தா கரெக்டில் அந்த ஆண்டி எங்கே அட்மிட் ஆனாங்களோ அதே ஹாஸ்பிட்டலுக்கு சேர்றான். ஹாஸ்பிட்டலில் பார்த்தா இந்த ஒரு நர்ஸ் மட்டும்தான் அந்த இடத்துல இருக்காங்க அந்த டைமில். மற்றபடி வேறு யாருமே இல்லாத மாதிரி இருக்குது. இதெல்லாம் வாஷ் பண்ணிட்டு கையில் ஒரு பொக்கையோடு அங்கே போகிறான். வில்லன் போன டைமில் இந்த ஹீரோயின் சொன்னால அந்த நர்ஸு மட்டும் அங்கே ரிசப்ஷனில் பார்த்துட்டு இருக்காங்க. இவன் போன டைமில் அவங்க திரும்பி பார்க்கல. ஸோ அவன் திரும்பி பார்க்குற டைம் டக்குன்னு இவன் வேறு ரூம் போயிடுறான். அவங்க டேர்ன் பண்ணி பார்க்கும்போது இங்கே யாருமே வராத மாதிரி இருக்குது. இப்போ ஒரு பேஷண்ட்டை காட்டுறாங்க. அவங்கள தள்ளிட்டு 2 நர்ஸுங்க போயிட்டுருக்காங்க. வேறு ரூம்குள்ளே நுழைஞ்ச வில்லன் யாராவது வர்றாங்களாம் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்க்குறான் அந்த ரூமில். அப்புறம் மறுபடியும் டோர் திறந்துட்டு வெளியே வர்றான். இப்போ பார்த்தா ஹீரோயின் கண்ணில் மாட்டுறானா அப்படின்னு பார்த்தா அப்போது அவங்க திரும்பி ஏதோ பார்த்துட்டு இருப்பாங்க. அதே கேப்பில் இவன் அங்கேருந்து போயிடுறான். இந்த ஆண்டியை போட்டதில் தான் அந்த ஹாஸ்பிட்டல் உள்ளே வந்திருப்பான். பட் அவங்க எந்த ரூமில் இருக்காங்க இவனுக்கு எப்படி தெரியும்னு தெரில. ஸோ இவங்கள அந்த ரூமில் இருக்காங்கன்னு நினச்சிட்டு ஒரு பர்டிகுலர் ரூம் உள்ளே போய்டும். உள்ளே போயிட்டு அங்கே ஆக்சிஜன் சிலிண்டர் கனெக்டிவிட்டியில் இருக்கிற ஒரு பைப் மாதிரி அந்த பைப் லைனை இவன் கட் பண்ணி விட்ருவான். கட் பண்ணி விட்டு அங்கே போய்ட்டு உட்காந்து பார்த்தா அந்த பாட்டி, அதாவது அந்த ஆண்டியாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போய் உட்காந்து அது வேறு ஒரு பாட்டிமா. ஆண்டி அல்வா கொடுக்க போயிட்டு பாட்டிக்கு பாயசத்தே போட்டாச்சு. அந்த பாட்டி கையில் ஒரு அலாரம் மாதிரி இருக்கும். அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணால் இவங்களுக்கு ரிசப்ஷனுக்கு சவுண்டு வரும். அதை வச்சுட்டு அங்கேருந்து நர்ஸுங்க இங்கே பார்ப்பாங்க. அவன் கொள்றதுக்கு முன்னாடி ஆஸ் யூஷுவல் ஃபோட்டோ எடுப்பான்ல, அதெல்லாம் எடுத்துகிட்டு இவங்க இன்னொரு கையில் அந்த பட்டனை ஆன் பண்ணி விட்டுருப்பாங்க. ஸோ
இப்போ யாராவது நர்ஸ் வருவாங்களாம் பார்த்துட்டு இருந்தால் இவன் அங்கேயே உட்காந்து வெயிட் பண்ணிருப்பான் வில்லன் யாராவது வர்றாங்கங்கிற மாதிரி. வில்லன் நினச்ச மாதிரி அந்த ரூமுக்கு வந்து இன்னொரு நர்ஸ் வர்றாங்க. இவங்க யாருன்னா அந்த ஹீரோயின் கூட அந்த ரிசப்ஷனில் அவங்க வந்து நின்று பேசிட்டு வந்திருப்பாங்க. இந்த ரூம் லைட்டு அதான் அந்த ரூமோட நம்பரில் ஒரு லைட்டு இண்டிகேட் ஆகிட்டு இருக்கும் அந்த ரிசப்ஷன் ஹாலில். ஸோ இதை பார்த்தோன்னா ஹீரோயின் அந்த நர்ஸை வந்து இந்த ரூமுக்கு அனுப்பி விட்ருப்பாங்க. இவங்க உள்ளே வந்தோன்னே என்னடா இது அந்த மிஷின் அந்த பீப் சவுண்டு ஜாஸ்தியாகுது, அந்த பைப் லைன் ஆக்சிஜன் கனெக்டிவிட்டி யாராவது ரிமூவ் பண்ணியிருக்காங்களாம் போய் பார்த்தா அங்கே கட்டே பண்ணியிருப்பாங்க. ஒன்று இவன் அங்கே செக் பண்ணிருப்பாங்க. அதுக்குள்ளே அவன் மூச்சை பிடிச்சி இவன் மூச்சை நிறுத்திடுவான். அதாவது பின்னாடி முதுகில் கத்தியால் குத்தி அங்கேயே பாடையாக்கிடுவான். ஒரு நர்ஸு கதையை முடிச்சதுக்கப்புறமா இப்போ வெளில என்ன பண்ணோன்னா கொண்டு வந்த நைஃபை வந்து அங்கே உள்ள ஹேண்ட் வாஷரில் வாஷ் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்புறான். அந்த டைம் பார்த்து நம்ம ஹீரோயினும் உள்ளே வந்துடுறாங்க. இவன் வெளியே போவான், அவங்க உள்ளே வருவான். கரெக்டாக இருக்குது. உள்ளே வந்து பார்த்தா ஆல்ரெடி அந்த நர்ஸ் டெத் ஆனாங்கள அந்த ரூமுக்கு உள்ளே போயிருக்காங்க. ஏன்னா அந்த நர்ஸு வரவே இல்லை, லைட் மட்டும் இன்னும் எரிஞ்சிட்டே இருக்குங்கிறத பார்த்து தான் இவங்க உள்ளே வந்திருப்பாங்க. உள்ளே வந்து பார்த்தா அங்கே பேஷண்ட்டும் டெத்து, இங்கே உள்ளே பார்க்க வந்த இது பயந்துட்டு அந்த பேஷண்ட் டெத்தும் ஒன்று பார்த்துட்டு அவங்க வந்து அங்கேருந்து கிளம்பலாம் பார்க்கும்போது பார்த்தா காலில் ஏதோ தடுக்கிற மாதிரி இருக்கும். பார்த்தா ஒரு டெட் பாடி படுத்துருக்கும். அது பார்த்தா இவங்க கூட ஒர்க் பண்ணுற நர்ஸ். இதை பார்த்துட்டு அங்கேருந்து அலறி அடிச்சுட்டு வெளியே ஓடி வருவாங்க. வெளியே ஓடி வந்து ஹெல்ப்பும்பாங்க. பார்த்தா அப்போ தான் வில்லன் அப்படி நகர்ந்து போவான் லிஃப்ட்டு பக்கமாக. சார் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறீங்களா அப்படின்னா அவன் டக்குன்னு திரும்புவான். அவளும் பார்ப்பா. வில்லனை அப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்ப்பான். லிஃப்ட்டு ஓப்பன் ஆகிடும். சரி லிஃப்ட்டு உள்ளே போய்டும். அவளும் ஓடி வந்துட்டு சார் நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு லிஃப்ட்டு கதை ஓப்பன் பண்ண பார்ப்பான். அவன் பின்னாடி முதுகு பின்னாடி கத்தியை வச்சுட்டு ரெடியாக இருப்பான். உள்ளே ஓப்பன் பண்ணால் கத்தியை வச்சு சொருகிடலான்னு. அப்புறம் பார்த்தா அங்கேருந்து அவன் எஸ்கேப் ஆகி போயிடுவான். இப்போ போலீஸ் எல்லாம் அதே ஹாஸ்பிட்டலுக்கு வந்து என்கொயரி பண்ணிகிட்ருப்பாங்க. ஹீரோயின் இப்போ ஹாஸ்பிட்டலில் விட்டு அவளோட வீட்டுக்கு போயிட்டுருக்கா. ஹீரோயின் வீட்டில் ஒரு சின்ன பொண்ணு, அதாவது ஹீரோயினோட பொண்ணு, அப்புறம் ஒரு பேபி சிட்டர். இப்போ ஹீரோயின் அவங்க போட்டு அந்த ட்ரெஸ்லாம் கழட்டிட்டு போய் குளிக்கிறதுக்கு போவாங்க. இப்போ யாரோ தன்னை வாஷ் பண்ணுற மாதிரி அவன் மைண்ட் செட்டு இருந்தாலும் பயப்படாமல் அவன் வந்து குளிக்க போயிடுவான். இதுக்கப்புறம் குளிச்சு முடிச்சு வீட்டுக்கு வந்து அந்த பெட்டில் வந்து படுப்பான். இப்போ வந்துட்டு பேபி சிட்டர் வந்து எதுவும் ப்ராப்ளமா அப்படின்னு பக்கத்தில் வந்து கேட்பான். ஹீரோனு எதுவும் சொல்லாமல் அவள்கிட்ட எதுவும் ப்ராப்ளம் இல்லை, நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒன்றா பெட்டில் படுத்துருப்போம். இன்னொரு பக்கம் நம்ம வில்லன் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் போயிருப்பான். அங்கே இருக்க வெயிட்ரஸ் வில்லனையே லுக் விட்டுட்டு இருக்கும். அவன் அந்த வெயிட்ரஸை கண்டுக்காமல் இன்னொரு பொண்ணை பார்த்துட்டே இருப்பான். அதாவது இன்னொரு டேபிளில் இருக்க பொண்ணை பார்த்துட்டே இருப்பான். அந்த பொண்ணும் இவனுக்கு ஈக்குவலாக பார்த்துட்டே இருக்கும். கண்ணு முட்டிக்குச்சு, காதில் வந்து கத்திக்குச்சு அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் வந்து ரெஸ்டாரண்ட்டு வெளியே வந்தோன்னே போகலாமா அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு கூப்பிடும். ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு இவனும் கூப்பிட்டு போவான். பார்த்தா அது ஒரு ஐட்டம். இல்லை அந்த ஐட்டத்தை கூப்பிட்டு அவனோட வீட்டுக்கு போயிருப்பான். அவன் வீட்டுக்கு வந்துட்டு அங்கே அவனுக்கு சைலண்ட் தான் பிடிக்கும். அவள் பார்த்தா ரேடியோ ஆன் பண்ணி விடுவான். எனக்கு நாய்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும் அப்படின்பா. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கேட்டுகிட்டே இருப்பான். அவன் குடிக்கிறதுக்கு ஒரு பெப்சி டப்பா மாதிரி இருக்கும். அதை எடுத்து அவள் கையில் வச்சு நசுக்கிட்டு இருப்பான். இதே டைமில் நம்ம ஹீரோ வந்துட்டு அவள் காலை பிடிச்சிட்டு அப்படி ஆரம்பிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்பான். அவள் பாட்டுக்கு அந்த பெப்சி பாட்டில் அவள் தொட நடுவில் வச்சுருப்பான். இவன் காலை பிடிச்சோன்னா பெப்சி பாட்டில் இருக்கிற ஐட்டம்லாம் பொங்கி வழிஞ்சு அவளோட ட்ரெஸ் மேலே ஊற்றிடும். பேண்ட்டில் மெயினில் வந்துட்டு ஊற்றிடும். இதுக்கப்புறமா நான் வந்துட்டு வாஷ்ரூம் போகிறேன் அப்படின்பா. இவனும் வந்துட்டு ஓகே இங்கே தான் இருக்குது அப்படின்னு கை காட்டுவான். அதே டைமில் இவன் ஆல்ரெடி யாரையோ கொண்டு அதே வாஷ்ரூமில் வச்சுருப்பான் போல இருக்கு. அவன் கதவை திறக்கப்போ டக்குன்னு குறுக்க வந்துடுவான். குறுக்க வந்துட்டு இல்லை கதவை ஓப்பன் பண்ணாத, உள்ளே போய் பண்ணுறது இங்கேயே பண்ணு, ட்ரெஸ் தானே மாற்றணும், சரி என் கண் முன்னாடியே ட்ரெஸ் மாற்று நான் பார்க்கணும் அப்படின்பா. அவன் முன்னாடியே பேண்ட்டை கழட்டும். அங்கே பேண்ட்டியோடு நிற்பான். அதை அவன் வச்ச கண்ணு விடாமல் அப்படியே குறுக்குறுன்னு பார்த்துட்டே இருப்பான். அதுக்கப்புறம் ஓடி வந்து அவன் வந்து ஹக் பண்ணுவான். ஹக் பண்ண விதத்தில் அவன் அப்படியே தலைமூடியை பிடிச்சிட்டு அப்படியே நெஞ்சோடு போட்டு அழுத்திடுவான். அவளுக்கு மூச்சே விட முடியாது. என்னை விடுன்னு கத்துவாள். அதுக்கப்புறம் விட்டுருவான். சாமி நீ பயங்கரமான கேடியாக இருப்ப போல இருக்கு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து பேண்ட்டை எடுத்துகிட்டு ஓடலாம் பார்ப்பான். இவன் பேண்ட்டை பிடிச்சி இழுத்துருவான். நீ எங்கேயும் போகக்கூடாது, இங்கே நான் சொல்கிற வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பேண்ட்டை பிடிச்சிட்டு விட மாட்டான். டக்குன்னு பார்த்தா அவன் தலைமுடியை பிடிச்சிட்டு விட மாட்டான். அவன் அங்கே இருந்துட்டு என்ன பண்ணுறடா அப்படின்னு பார்த்தா அவன் தலைமுடியை பிடிச்சிட்டு அப்படியே கொண்டு போயிட்டு பெட்டில் படுக்க போட்டுருவான். பெட்டில் படுக்க போட்டு உடனே கத்தி எடுப்பான். கத்தி எடுத்துட்டு அவன் மேலே வந்துட்டு கீழே வரையும் கத்தி அப்படியே க்ளோஸப்பாக கொண்டு போவான். தொடையில் கிழிச்சிடுவானோ அப்படின்னு பார்த்தா அவன் கழுத்துக்கு இப்போ லைட்டாக ஒரு அறுப்பு போட்டுருவான். போட்டு அப்படியே அவளோட டாப்ஸை மேலே கிழிச்சு விட்ருவான். கிழிச்சு விட்டோன்னா இவளுக்கு பயம் வந்துடும். இதுக்கு மேலே விட்டால் இவனுக்கு கண்டிப்பாக கொண்டு விடுவான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்கிற பேச்சு கேட்பான். அப்படி சொன்னால் அவன் டக்குன்னு மறுபடியும் அவளை திருப்பி படுக்க வச்சிட்டான். திருப்பி படுக்க வச்சுட்டு கத்தியை ஒரு ஓரமாக வச்சுட்டு அவளோட முதுகை கடிப்பான். அதுக்கப்புறமா பின்னாடி முதுகில் வந்துட்டு அப்படியே முத்தம் கொடுக்குற மாதிரி காட்டுவாங்க நமக்கு. அவன் கடைசியில் என்னதான் பண்ணுறாங்கன்னு தெரியாது.
அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து அவன் பின்னாடி படுத்துட்டு அவன் வந்த வேலையை பார்த்து முடிச்சிடுவான். இப்போ அடுத்த சீனில் நம்ம ஃபஸ்ட்டு சீனில் காட்டின அந்த லேடியை காட்டுறாங்க, அதான் அந்த ஆண்டியை காட்டுறாங்க. யாரை போட்டு தரணும்னு அவன் தேடிட்டு இருக்கேன்னா அதே ஆண்டி மறுபடியும் ப்ரெஸ் மீட் வைக்கிறாங்க. ப்ரெஸ் மீட்டில் இப்போ கையில் ஒரு கட்டை போட்டு இப்போ எல்லா ப்ரெஸ் முன்னாடி பேசிட்டு இருப்பாங்க. அந்த ப்ரெஸ்ஸில் இருக்கவங்க நிறைய பேர் கொஷின் கேட்டுறாங்க. நீங்கள் ஒரு சைக்கோவோட உணர்ச்சி தூண்டி விட்டுட்டீங்க, அதாவதுன்னா அவனுக்கு பொண்ணுங்களே பிடிக்காது, பட் நீங்கள் பொண்ணுங்களை பற்றி ஒரேவாக பேசினதால அவன் இப்போ உங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கான், அதான உண்மை அப்படின்னு கேட்பாங்க. அப்ளை பண்ணுற ஆண்டி, என்னை பொறுத்தவரை இந்த மாதிரி சைக்கோங்கள்லாம் ஆண்மை இல்லாதவங்க, ஏன்னா தனியாக இருக்க பொண்ணுங்கள்ட்ட தான் வீரத்தை காட்டுவாங்க. இப்போ நானே தனியாக இருக்கும்போது தான் என்னை அட்டாக் பண்ண பார்த்தான், கும்பலில் அவனால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சவுண்ட் விட்டுட்டு ப்ரெஸ் மீட் வச்சாலும் இதெல்லாம் நம்ம ஹீரோ அவன் வீட்டில் உட்காந்து பார்த்துட்டு இருப்பான். இந்த டைம் பார்த்தா ஒரு வயசானவர் இந்த டிவியை பார்த்துட்டு இருக்கமா அவர் பக்கத்தில் நம்ம வில்லன்னு உட்காந்துருக்கான். இப்போ அந்த வயசானவர் யார் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சா இது அந்த வில்லனோட அப்பா. அங்கே அதே டைமில் வேலைக்காரியும் வராங்க. ஒரு ஃபோட்டோ காட்டுவாங்க. ஃபோட்டோ எடுத்தேன்னா இந்த ஃபோட்டோ எங்கேருந்து எடுத்த அப்படின்னு கேட்டோம். இல்லை உங்கள் கிளாசெட்டில் மூடி இருந்தது அப்படின்னு. எதுவும் கை வைக்க வேணாம், நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த கிளாசெட்டை மூடி வச்சிட்டோம். வில்லனோட அப்பா சின்ன வயசில் என்ன பண்ணால் பையன் கூட விளையாடுறேன்னு சொல்லிட்டு பையன் வாயிலே விஸ்கியெல்லாம் ஊற்றி விட்ருப்பாரு. அதெல்லாம் இவன் நினச்சி பார்த்துட்டே இருக்காம இந்த சீன் போகும். இதுக்கப்புறமா ஆஸ் யூஷுவலாக என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஹீரோயின் அந்த ஆண்டிகிட்ட நின்று பேசிட்டு வைப்பாங்க. அந்த நர்சிங் இதில் ஹாஸ்பிட்டலில் பேசிகிட்டு இருப்பான். இந்த ஆண்டிக்கு ஒரு பர்டிகுலர் டேட்டில் ஹார்ட் சர்ஜரி பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி. அதாவது என்னென்னா அவன் கத்தியால் ஃபஸ்ட் டைம் குத்தும்போது அவங்க ஹார்ட் பக்கத்தில் குத்திருப்பான். ஸோ அங்கே ஒரு சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி நான் இருந்த பழைய ரூமுக்கு ஒரு தடவை பார்க்கலாமா அப்படின்னு சொல்லியிருப்பாள். இதே டைமில் இல்லை என்ன பண்ணால் ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃபோட யூனிஃபார்ம் போட்டு அங்கே உள்ள ஸ்டாஃப் கூட பேசிவிட்டு இங்கே உள்ளே வந்துடுவான். வெளியே செக்யூரிட்டி எல்லாம் தாண்டி அங்கே ஹாஸ்பிட்டல் உள்ளே வந்துடுவான். ஆண்டிக்கு நர்ஸுங்க யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க. அதாவது ஆல்ரெடி அவங்க இருந்த ரூமில் தான் ஒரு பாட்டிமா கொண்டு இருப்பான் வில்லன். ஸோ இவங்களுக்கு அது தெரியாது. இவங்க வழக்கம் போல் நான் இருந்த பழைய ரூமில் யார் இருக்கான் போய் பார்த்தா இப்போ வேற ஒருத்தர் இருப்பாங்க. அதை கேட்டுனா அங்கே ஒரு நர்ஸை கூப்பிட்டு என்னாச்சு இதில் ரூமில் யாரும் ஆள் மாறிட்டாங்களா அப்படின்னு கேட்பா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை மேடம் சொல்லிட்டு நர்ஸு பஸ்லாம் போயிடுவான். இதே டைமில் அங்கே ஒருத்தர் வீல் சேர் தள்ளிட்டே வருவார். போன தடவை ஒரு சைக்கோ உள்ள நிறைய பேஷண்ட்ஸை கொண்டுட்டு போயிட்டான், அதில் இந்த நம்பரில் இருக்கவங்களையும் கொண்டுட்டான், பட் இந்த இடத்துல யார் ரெகுலராக இருப்பாங்க எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் போயிடும். இதை பார்த்தோன்னா இவளுக்கு ஷாக் ஆகிடும். நான் நினச்சி தான் வேற ஒருத்தியை கொண்டுட்டான் போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு ஹீரோயின் நர்ஸ்கிட்ட போயிட்டு கேட்பான், சொல்கிறதெல்லாம் நிஜமா, இங்கே மர்டர் நடந்ததா அப்படின்னு கேட்டோன்னா ஆமாம் அப்படின்னு சொல்லிவிடும். இதை கேட்டனா இவளுக்கு இன்னும் பயம் வர ஆரம்பிச்சிடும். இப்போ வில்லனை காட்டுவாங்க. இப்போது சர்ஜரியன்ஸ் அதாவது டாக்டர்ஸ்லாம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுற இடத்துல இவன் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காமல் அங்கே இந்த ரூம் வந்திருப்பான். அதே டைமில் ஒரு டாக்டர் உள்ளே நீ யாருப்பா புதுசாக இருக்க, இதெல்லாம் டாக்டர்ஸை உள்ளே வர இடம், நீ வரக்கூடாது வெளியே போ அப்படின்னு சொன்னோன்னா அப்படியே முறைச்சி பார்த்துட்டு இருக்க மாதிரியே இருக்கும். இந்த சீனை இங்கேயே கட் பண்ணிவிடுவாங்க. இப்போ அந்த ஆண்டியை காட்டுறாங்க. அவங்கள சுற்றி நிறைய டாக்டர்ஸ் இருப்பாங்க. அப்போது ஒருத்தர் காஸ்டியூம் மாற்றிட்டு அங்கே உள்ளே வர்ற மாதிரி இருக்கும். இதை பார்க்க வில்ல மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு. அவர் அங்கே அவங்க அந்த ஆண்டியோட பக்கத்தில் ஒரு பைப் லைன் இருக்கும், அதில் ஏதோ இன்ஜெக்ஷனை இன்ஜெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை பார்த்தோன்னா ஆண்டிக்கு இன்னும் பயம் வந்துடும். ஒருவேளை நம்மளை தான் விஷம் ஊசி போட்டு கொல்ல போகிறான் போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. வில்ல அந்த ஆண்டி எதுவுமே பண்ணாமல் இப்போது ஹீரோயினோட வீட்டுக்கே வந்திருப்பான். அங்கே அவளோட பேபி சிஸ்டர் கூட அவள் வெளியே கிளம்புற மாதிரி இருக்கும். சடனாக பார்த்தா அவள் பொண்ணு மிஸ் ஆன மாதிரி இருக்கும். தன்னோட பொண்ணை தேடி ஒவ்வொரு மரத்துக்கு கீழே அது இதுன்னு கீழெல்லாம் போய் தேடிட்டு இருப்பான். இங்கே பார்த்தா வில்ல அந்த பொண்ணு பக்கத்துலேயே வந்திருப்பான். ஆனால் ஹீரோயின் பக்கத்தில் வந்தோன்னே அங்கேருந்து எழுஞ்சி போயிடுவான். அப்புறம் தூரத்தில் இதெல்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டே இருப்பான். மரத்துக்கு கீழே அந்த ஹீரோனோட பொண்ணு விளையாட்டுருக்கோம். அங்கே ஹீரோயின் அந்த பொண்ணை தூக்கிட்டு அங்கேருந்து நடந்து போவாள். கூடவே அந்த பேபி சிஸ்டரும் வருவாள். இதெல்லாம் லாங் ஷாட்டில் நம்ம வில்ல ஃபோட்டோ எடுத்து பார்த்துட்டே இருப்பான். அடுத்து என்ன பண்ண போகிறான் அப்படிங்கிறது அவனுக்கு தான் தெரியும். இப்போ வெளில அவன் எடுத்துகிட்டு அந்த ஃபோட்டோலாம் கட் பண்ணி அவனோட வீட்டில் ஷோகேஸ் ஐட்டம் மாதிரி வைப்பானே, அந்த மாதிரி அது ஸ்கெலட்டன் ஷேப்பில் வீட்டில் ரெடி பண்ணி வச்சு. இப்போ இந்த வில்ல வீட்டை காட்டுறாங்க. அவன் வீட்டில் அவங்க அப்பா கூட உட்காந்துருக்கும்போது படத்தோட ஸ்டார்டிங்லேருந்தே அவரோட ஃபேஸ் ஒன் சைடை தான் காட்டிகிட்டு இருப்பாங்க. இப்போ தான் அவரோட ஃபுல் ஃபேஸ் காட்டினா ஒரு பக்கம் ஃபுல்லாக தீஞ்சு போன மாதிரி இருக்குது. இப்போ வில்லனோட ஃப்ளாஷ்பேக்குமே போகுது. வில்லா அப்படியே அண்ணாந்து வானத்தை பார்க்கும்போது இங்கே ஃப்ளாஷ்பேக் ஆரம்பிக்குது. அது என்ன சின்ன வயசில் அவங்க அப்பா அவனுக்கு நிறைய சரக்கு ஊற்றி விட்றாரு. இவனை டார்ச்சர் பண்ண பார்த்தாம வில்லனோட அம்மாவையும் விட மாட்டான். ரேப் பண்ணுற மாதிரி கிச்சனில் பண்ணிட்டு இருந்தோன்னா அந்த அம்மா பார்த்துட்டு அவனை ஒரு தடவை தள்ளி விட்ருவாங்க. தள்ளி விட்டால் இப்போ பக்கம் என் பக்கத்தில் வந்தீங்கன்னா பக்கத்தில் எண்ணெய் கொதிச்சிட்ருக்கு, அதை எடுத்து மூஞ்சில் ஊற்றிடுவேன் அப்படின்பா. அதை கேட்காம அவன் மறுபடியும் வந்துவான். சொன்ன மாதிரி அந்த கொதிக்கிற எண்ணெயை தூக்கி அவன் மூஞ்சில் ஊற்றி விட்டுருவான். அதில் அலறி அடிச்சுட்டு சுருண்டு விடுவான். அதுக்கப்புறம் அந்த அம்மா கதை என்ன ஆச்சுன்னு தெரியாது. இதுக்கப்புறமா கரண்ட் வியூவில் காட்டுவாங்க. இந்த ஆள் மூஞ்சி பாதி வெந்து போனாலும் இப்போ உட்காந்து தம் அடிச்சுட்டு இருப்பார். இதுக்கப்புறம் அந்த வில்லனோட அப்பா
அவங்க அம்மா என்ன பண்ணாங்கங்கிறத காட்ட மாட்டாங்க. இங்கே ஹீரோயினை காட்டுறாங்க. அவங்க ஹாஸ்பிட்டலில் ஒரு பேஷண்ட்டை பார்த்துட்டு இருக்காங்க. யாரா அந்த பேஷண்ட்டு பார்த்தா நம்ம வில்லன்ட்டு வந்து எஸ்கேப் ஆகி வந்த அந்த ஐட்டம் பொண்ணு ஹீரோயின்ட்ட பேசிட்டு கொடுத்துட்டு இருந்துட்டு அதுக்கப்புறமா வந்து ஹீரோயின் வந்து அவளோட உடம்பை செக் பண்ணிட்டுருப்பான். அவளை முதுகு பார்த்தா நிறைய இடத்த கடிச்சு வச்ச மாதிரி இருக்கும். இப்போ தான் தெரியும் வில்லன் வந்துட்டு அப்படியே அவளை திருப்பி போட்டு மூஞ்சி வச்சு முத்தம் கொடுக்குற மாதிரி பண்ணிட்டு வந்துருப்பான். அவன் பார்த்தா எல்லா இடத்துலையும் கழிச்சு வச்சுருப்பான். நீ அங்கேருந்து தப்பிச்சு வந்ததே பெரிய விஷயம், அந்த மாதிரி மனுஷன் என்கிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்கிறியா, நீ இன்னும் இந்த தொழிலில் பண்ணிட்டுருக்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் அட்வைஸ் பண்ணுவான். வேறு வழி இல்லை, நான் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இனிமேல் பார்த்து நடந்துக்கோ, அந்த மாதிரி ஆள்கிட்ட வந்து மாட்டிக்காத அப்படின்னு ஹீரோயினை அந்த ஐட்டத்துக்கு அட்வைஸ் பண்ணுறோம். நம்ம வில்லனாக காட்டுறாங்க. இதே ஹாஸ்பிட்டலோட ஸ்டாஃபோட ட்ரெஸ்ஸை போட்டு தரையை க்ளீன் பண்ணுற மிஷினை ஓடிட்டு ஒரு பக்கம் நம்ம ஹீரோயின் வந்து அந்த ஆண்டியை வீல் சேரில் தள்ளிட்டு ஒவ்வொரு ரூமாக சுற்றி காட்டிட்டு வருவான். இதே டைமில் இவன் ஒரு பக்கம் தேடிட்டே வருவான் அந்த ஆண்டி எங்கே இருக்கான்னு போட்டு தள்ளுறதுக்காக. அதுக்கப்புறமா அங்கேருந்து நடந்து ஹாஸ்பிட்டல் உள்ள நடந்து வரும்போது ஒரு நர்ஸு கூப்பிடுவாங்க. கூப்பிட்டு இதை பாருப்பா, இந்த பேஷண்ட்டை வந்துட்டு அந்த நம்பர் உள்ள இடத்துல கொண்டு போய் அவரை வந்து விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆள் தான் வந்து நம்ம ஆண்டிகிட்ட வந்துட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு வந்திருப்பார். இதுக்கு முன்னாடி ஒரு சீனில் வெளில ஆண்டியை பார்த்துருவான். அந்த இடத்துல அங்கே அவளை அப்படியே போட்டலாம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தா இவன் தள்ள வேண்டியில் அந்த பேஷண்ட்டை வேறு அவன் ரூமில் விடணுமே. அவன் வேறு வந்து கத்திட்டு இருப்பான். ஏன்ப்பா நம்ம போக வேண்டிய ரூம் நம்பர் இது, நீ இன்னும் வேறு பக்கம் போயிட்டுருக்கியா அப்படின்னு சொன்னேன். அவன் சொன்ன ரூமில் இறக்கி விட்டு அவன் வருவான். இந்த ஆள் ரூம்லேயே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டுருப்பான். ஆண்டி எங்கே இருக்காங்க அப்படியே சைடில் பார்த்துட்டு இவன் வந்துட்டு நோட் பண்ணிட்டே இருப்பான். இதுக்கப்புறம் ஒரு லாபி மாதிரி ஒரு ரூம் இருக்கும். அங்கே போயிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டுருப்பான். கரெக்டாக அந்த ஆண்டி எப்படி போடலாம் அப்படிங்கிற மாதிரி இவன் வந்துட்டு பிளான் போட்டிருப்பான். இதுக்கப்புறமா இவங்க அப்பா இவனுக்கு சொல்லி கொடுத்த ஞாபகத்துக்கு வரும். எல்லா பொம்பளையுமே வந்துட்டு இதுக்கு தாண்டா யூஸ் ஆகும், மற்றபடி அவங்களாம் ஒன்றுத்துக்கும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு தப்பாக சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதை மைண்டில் ஏற்றிட்டு இவன் வந்து சைக்கோ ஆலியும். ஆண்டியை கொலை பண்ண முடியலங்கிற கடுப்பில் கிடைச்சவனை போட்டு தள்ளுறது தானே இவனோட வேலை. அதனால் இப்போ வந்துட்டு இந்த தள்ளு வண்டியில் தள்ளிட்டு வந்த வாயில் வந்து அந்த பலூனை வச்சுட்டு மூடிட்டு அப்புறம் ஒரு பிளாஸ்டிக் ஒட்டி அவனை போட்டு தள்ளிடுவான். போட்டு தள்ளிட்டு அங்கே இருந்துட்டு அந்த ரூமை விட்டு நகர்ந்து போவான். அடுத்து கரெக்டாக ஆண்டியோட ரூமை பார்த்து போயிடுவான். ஆண்டி வந்து கதறி அழுவாங்க. அவன் விட மாட்டாங்க. வேகமாக கத்தியில் வந்துட்டு குத்துற மாதிரி ஓடுவான். அவன் அலறிட்டு அலறல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தில் இருக்க எல்லோரும் டாக்டர்ஸும் ஓடி வருவாங்க. கரெக்டாக அவன் வேறு ரூம் வழியாக வாசல் வழியாக எஸ்கேப் ஆகி ஓடிடுவான். அந்த ரூமை விட்டு ஓடி வந்த ஆண்டி அம்மா என்னை காப்பாற்றுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின்ட்ட வந்துட்டு கெஞ்சிட்டு இருப்பான். இப்போ அவனோட வீட்டுக்கு வந்து பார்ப்பான். பார்த்தா நிறைய ஃபோட்டோஸ் எல்லாமே கலைஞ்சிருக்கும். அப்புறம் இவன் சேர்த்து வச்சிருந்த எல்லா எவிடன்ஸும் கலைச்சி போட்ட மாதிரி இருக்கும். உடனே இவன் கெஸ் பண்ணுவான். பார்த்தா இவங்க அப்பா இங்கே இருக்க மாட்டாங்க, எங்கே போய் தொலைஞ்சாரு அப்படிங்கிற மாதிரி இவன் யோசிப்பான். அப்போ அவங்க வீட்டில் வேறு யாரோ வந்துட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறது இவனுக்கு கரெக்டாக தெரிஞ்சிடும். இப்போ இந்த ஹாஸ்பிட்டலில் போலீஸ் கேட்டுப்படி ஜாஸ்தி பண்ணிவிடுவாங்க. நிறைய பேர் ஆண்டிக்காக வந்து, ஏன்னா அவங்க வந்து ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டராக தானே இருந்திருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு உயிருக்கே பாதுகாப்பு இல்லாமல் நிறைய போலீஸும் இந்த ஹாஸ்பிட்டலை சுற்றி ரவுண்ட் அப்பில் வந்துட்டு இருப்பாங்க. இப்போ அந்த ஐட்டம் பொண்ணு வந்து ஹீரோயின்ட்ட வந்து பேசிட்டு இருப்பான். உன் ஃபோட்டோ இதுக்கு முன்னாடி வேறு வீட்டில் பார்த்தேன், அதுவும் என்னை வந்துட்டு இந்த மாதிரி ஓவராக டார்ச்சர் பண்ணலாம் அவனோட வீட்டில் பார்த்தேன், ஸோ அவனோட அடுத்த டார்கெட் நீ தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கட் பண்ணி வச்சிருந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து ஹீரோயின்ட்ட கொடுப்பான். இதை பார்த்துன்னு அவள் பயப்படுவான். எவிடன்ஸ் எல்லாம் கொண்டு போயிட்டு அந்த ரிப்போர்ட்டர் இருப்பாங்க, அவங்க ரூமு வந்து இது நீ டைரெக்டாக போனால் உள்ளே விட மாட்டாங்க, போய்ட்டு போலீஸ்கிட்ட போய்ட்டு சொல்லு, அவங்க வந்துட்டு உன்னை கொண்டு போய்ட்டு அந்த ரிப்போர்ட்டர்ஸை சேர்ப்பாங்க, அவங்கள்ட்ட எல்லா டீட்டெயில்ஸும் ஷேர் பண்ணு அப்படின்னு சொல்லுவான். இப்போ ஹீரோயினே கூப்பிட்டு போயிட்டு அந்த ஐட்டத்தை கூப்பிட்டு போயிட்டு போலீஸ்கிட்ட சொல்லிட்டு அவங்க ரிப்போர்ட்டரை மீட் பண்ண வைக்கலாம் அப்படின்னு நினைக்கும்போது ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போய்ட்டு அவள் வீட்டுக்கு கால் பண்ணுவான். பார்த்தா பேபி சிட்டருக்கு கால் பண்ணுவாள். ஃபோனு ரிங் ஆகாமே தவிர யாரும் எடுக்க மாட்டேன். இதை பார்த்தீங்கன்னா வெளியே இருக்க போலீஸ்கிட்ட ஓடி வந்துட்டு என் வீட்டுக்கு வந்து பாதுகாப்பு வேணும், கொஞ்சம் வர முடியுமான்னு கேட்டால் போலீஸ்காரன் வரமாட்டான். வருஷமாக தான் வீட்டுக்கு போனதால் இப்போ ஐட்டம் வந்துட்டு டேரெக்டாக போலீஸ்கிட்ட மீட் பண்ணி இந்த இன்ஃபர்மேஷனில் சொல்லிட்டு ரிப்போர்ட்டரை பார்க்க போகிறான். ஹீரோனோட வீட்டை காட்டுறாங்க. இவன் கையில் ஒரு கத்தியை எடுத்துகிட்டு தன்னோட குழந்தை இருக்கான் போயிட்டு செக் பண்ணிட்டா ரூமில் இருக்குது, யாரும் ஏதாவது பண்ணியிருக்காங்களான்னு பார்த்தா யாருமே இல்லை. இதுக்கப்புறம் கத்தி எடுத்துகிட்டு ஒவ்வொரு ரூமாக போயிட்டு செக் பண்ணிட்டுருப்பா, யாராவது வந்திருக்காங்களா அப்படின்னு பார்த்துட்டே போயிட்டுருப்பான். பேபி சிட்டரும் தூங்கிட்டு இருப்பா. அவளை எழுப்பி குழந்தைய மட்டும் பத்திரமா பார்த்துக்கோ, என்ன ஆனாலும் நீ கீழே மட்டும் வந்துடக்கூடாது, என் சத்தமே வந்தால் கூட நீ வந்துட்டு கீழே வந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கீழே ஸ்டெப்புக்கு போயிருப்பான் கையில் கத்தி எடுத்துகிட்டு. வீட்டில் வந்துட்டு ஃபோன் அடித்து ஹாஸ்பிட்டலில் பேசிகிட்டு இருப்பா. அதே டைமில் கீழே குனிஞ்சிருந்தவன் கத்தி எடுத்து ஹீரோயினை போட்டு கத்தி கதறிட்டு தரையில் படுத்துட்டு அழுதுட்டு இருப்பான். இங்கே பக்கத்தில் அவன் அப்படியே பார்த்துட்டே இருப்பான். இல்லை பார்த்துட்டு அவன் மேலே ஸ்டெப்பு ஏறலாம் போவான். அவன் காலை பிடிச்ச அழுகாத குறையாக அழுதுட்டு இருப்பான். விட்டு என் குழந்தைங்களை விட்டுங்கிற மாதிரி கெஞ்சிட்டு இருப்பான். இவன் கரெக்டாக ஸ்டெப் பக்கத்தில் போனால் குழந்தைங்க பேபி சிட்டரும் இருப்பாங்க. இதை பார்த்தோன்னா அங்கே இருந்துட்டு கத்தி எடுத்து அங்கே பக்கத்தில் ஒரு ஸ்டெப் இருக்கும், அங்கே வச்சுட்டு நான் ஒன்றும் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அந்த குழந்தைங்கள பார்த்துட்டு அங்கே வந்துட்டு அவன் போயிடுவான். இப்போ தன்னோட வீட்டுக்கு வந்துட்டு நிறைய ட்ரக்ஸ்லாம் எடுத்துக்கிறான். கையில் பெல்ட்டெல்லாம் போட்டு டைட் பண்ணிட்டு அங்கே அவன் சரக்கு அடிச்சுட்டு அதில் வந்து பாட்டிலை தூக்கி ஒரு டேபிளில் உடச்சி அதில் இருக்கிற அந்த கண்ணாடி தூள் முன்னாடி அவன் கையை வச்சுட்டு ஓங்கி குத்துறான். பார்த்தா இவன் கை ஃபுல்லாக பாட்டிலோடு குத்தி டேமேஜ் ஆகுது. இப்போ அங்கே இருந்துட்டு இதே ஹாஸ்பிட்டலுக்கு இவன் ஒரு பேஷண்ட்டாக உள்ளே வர்றான்.
இன்னொரு பக்கம் பார்த்தா போலீஸ் எல்லாம் இவன் வீட்டை வளைச்சி போட்டு அதை ரவுண்ட் அப் பண்ணிட்டு இவனை கைது பண்ணலான்னு பார்த்தா அங்கே ஆள் இருக்க மாட்டான். அதுக்கப்புறம் அவனோட யார் இவனோட அடுத்த டார்கெட் அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணிட்டு இருப்பாங்க. இங்கே இன்னொரு சைடில் ஹாஸ்பிட்டல்லையும் போலீஸுங்க இவனை தேடி வந்திருப்பாங்க. ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்த சைக்கோ அதாவது ஸ்டாஃப்ஸ் எல்லாம் ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப்ஸ்லாம் இல்லாத டைமாக பார்த்து அந்த ரூமை விட்டு வெளியே வந்துடும். வெளியே வந்து ஆண்டி எந்த ரூம் இருக்காங்க கரெக்டாக அந்த ரூமில் போயிட்டு வாயை பொற்றி அவங்க கடத்திட்டு போகிற மாதிரி போவான். அவனை கையில் வந்து தட்டி விட்டு அங்கேருந்து ஓடிடுவாங்க. ஓடிட்டு ரிசப்ஷன் ஹாலில் ஃபோனில் கால் பண்ணி போலீஸ் வர வச்சுப்பாங்க. இன்னொரு பக்கம் இவன்ட்டு வந்து தப்பிச்சு ஓடிட்டே போயிட்டுருப்பாங்க. ஹீரோனை இதே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஹீரோனை தேடி அந்த பேபி சிட்டரை குழந்தைய தூக்கிட்டு வந்திருப்பா. அம்மாவுக்கு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த குழந்தை அழுதுட்டு இருக்கும். அதுக்கப்புறம் ஹீரோனுக்கு வாயில் ஒரு டியூப் மாதிரி மாட்டி விட்டு அங்கே கொண்டு போயிட்டுருப்பாங்க. இங்கே இன்னொரு பக்கம் பேஸ்மெண்ட் ஹாஸ்பிட்டலோட பேஸ்மெண்ட்டில் ஓடிட்டு இருப்பான் அந்த ஆண்டி. பின்னாடியே விரட்டிட்டு அந்த வில்லம் வந்துட்டு இருப்பான். ஹாஸ்பிட்டல் ரூம் மாதிரி இருக்கும். அது ரூமில் போயிருப்பான். அங்கே நிறைய ஸ்க்ரீனெல்லாம் இருக்கும். ஒவ்வொரு ஸ்க்ரீனாக தள்ளி பார்த்துட்டே இருப்பான். சடனாக ஒரு ஸ்க்ரீனை ரிமூவ் பண்ணும்போது கத்தியை எடுத்துகிட்டு வில்லனோட வயிற்றுலேயே சொல்லிவிடுவான் அந்த ஆண்டி. இந்த ஊருக்காரியாக இருப்பான், இந்த கிளிக்கிறாள் அப்படிங்கிற மாதிரி அவன் வயிற்றில் கத்தியை விட்டு கிளின்னு கிழிச்சு விட்டுருவான் அந்த ஆண்டி. அவன் வயிற்றை பிடிச்சிட்டு அப்படியே கீழே விழுந்துருவான். இதுக்கப்புறம் அந்த ஆண்டி அங்கேருந்து பொறுமையாக நடந்து போவோம். அவள் காலை பிடிச்சி கத்தி எடுத்து குத்துற மாதிரி போவான். பார்த்தா அதுக்கப்புறம் அவனுக்கு உடம்புல ஸ்ட்ரென்த்து இல்லாமல் அப்படியே மயங்கிடுவான். இதுக்கப்புறம் அந்த வில்லன் செத்தானா இல்லையாங்கிறது படத்தில் காட்டல. இன்னும் முடிஞ்சதுக்கப்புறமா அந்த ஆண்டியோட பார்ட்னர் வந்து சேருவான். அவனை ஹக் பண்ணிட்டு அப்படியே மயக்கம் போட்டு விடுவான். இதுக்கப்புறம் டாக்டர் இவரை வந்து செக் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த படமும் முடியுது.